சத்தாத்திரய விவேகம்னு சொன்னீங்க இல்லையா? இந்த மறுபடியும் சொல்லுங்க. மூன்று வகை சத்தா இருக்கு. 3 வகை சத்தா இருக்கு. அது என்ன 3 வகை? பிராதிபாசிகம், வியாபகாரிகம், பாரமார்த்திகம். பாரமார்த்திகம். மூன்றுமா இருக்கிறது எது? மூன்று வேற வேறையா, இண்டிவிஜுவலா, இல்லை ஒன்றே 3 நிலையில் வருதா? இந்த மூன்றும் சத்துன்னா ஒன்று தான். அப்போ இந்த சத்து 3ஆ இருக்குது. இப்போ 3ஆ இருக்கிறது எது? சத்து. அந்த சத்து பாரமார்த்திகமாகவும் இருக்கும், வியாபகாரிகமாகவும் இருக்கும், பிராதிபாசம். அதனால தான் சத்தாத்திரயங்கிறோம். அப்போ 3ஆ இருக்கிறது சத்து தானே. இப்போ சத்து எது? எது சத்து? இல்லை, 3த்துல எது சத்துன்னு கேட்கல. 3மே சத்து தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா சத்தாத்திரயங்கிறீங்க. 3 சத்துக்கள் இருக்குதுன்னு அர்த்தம். 3 விதமான சத்தினுடைய நிலைகள். அதை நம்ம அவஸ்தாத்திரயங்கிறோம். அது சத்தாத்திரயங்கிறோம். இப்போ 3மே சத்து தான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அந்த சத்து எதுன்னு தான் கேள்வி. இப்போ பிரம்மம். இப்போ பிரம்மங்கிறத நம்ம என்னன்னு சொல்லணும். அதனுடைய தன்மை என்னங்க? பிரம்மத்தோட தன்மை சத்தியம், ஞானம், ஆனந்தம். அந்த சத்தை தான் நம்ம பேசுகிறோம். இப்போ சத்தியம், ஞானம், ஆனந்தம்ல சத்து தான் பேசுகிறோம். அந்த சத்து எப்படிப்பட்டது? ஞானஸ்வரூபமானது. அது அளவற்றதுனால ஆனந்தம், லிமிட்லெஸ் அப்படின்றதுனால. அப்போ லிமிட்லெஸ் ஞானம், லிமிட்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த லிமிட்லெஸ்னஸ் தான் நம்ம ஆனந்தம்ங்கிறோம். சரி, சத்தாத்திரயம் அப்படிங்கிற ஒரு சத்து 3ஆ இருக்குது. அந்த சத்தினுடைய தன்மை ஞானம். இதுதான் சத்துன்னு சொல்லிட்டோமே. அதனுடைய தன்மை எதுன்னு கேட்டோன்னா சத்துன்னு சொல்லக்கூடாது, அது ஞானம். ஞானங்கிறத என்ன மீனிங்கில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எந்த விதமான விஷயமும் இல்லாதது. என்கிட்ட ஞானம் இருக்குது. ஞானம் இருந்தால் தான் உங்களோட பேசுகிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. விஷயத்தோடு கூடிய ஞானம். விஷயமும் ஞானமும் வேறு வேறு கிடையாது. என்னுடைய கான்ஷியஸ் ஞானம், என்னுடைய பிரக்ஞா. அது புலன்களோட சம்பந்தப்பட்டு புத்தி விசேஷத்தினால நாமரூபங்களை அடையுது. அப்போது புத்திங்கிறது யாருன்னு கேட்டோம்னா நாமரூப ஜெனரேட்டர் தான். வில் கீப் ஆன் ஜெனரேட்டிங் நாமரூபம். நீங்கள் எது வெளியே இந்த இன்ஃபர்மேஷன், லைட்டோ சவுண்டோ எப்படி வந்தாலும் உங்களுக்கு என்ன அது மாற்றும்? நாமரூபமாக அது மாற்றிக்கு தரும். புத்தி தான் பண்ணும். புத்தி ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நம்ம எந்த மாதிரி கற்பனை பண்ணுவோம்? பஞ்சு மிட்டாயின்னு நினைப்போம். அப்படி தானே சொல்லுவோம். ஒரு பஞ்சு மிட்டாயில் எப்படி கண்ணுக்கு தெரியாத இழைகள் எல்லாம் இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு பஞ்சு பொதி மாதிரி நம்முடைய பிரெயின் இருக்குது. பிரெயினுடைய அதே சாதிருஷ்யமாக தான் புத்தியும் இருக்குது. இந்த புத்தியில் இந்த தகவல்கள் எல்லாம் புலன் வழியாக வரும் பொழுது, புலன்லேருந்து போய் மனம் வழியாக அது இப்போ வரும் புகுந்து. புலன் நேராக மனத்துக்கு தான் ரிப்போர்ட் பண்ணும். அப்போ மனமும் புத்தியோடு சேர்ந்த ஒன்று பொருள் தான், ஒரே பஞ்சு மிட்டாய் தான். அதில் வரும்போது மனதனுடைய வேலைன்னாக்கா ஒவ்வொரு பிரத்யயம் என்று சொல்லக்கூடிய இந்த புலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எமோஷனல் டெயிண்ட்டு கொடுக்கும். அது வழியாக வந்துன்னா ஒரு கலர் எடுத்துகிட்டு தான் வரும். இப்போ கண் ஒரு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பார்த்துடுச்சுன்னா மனம் வழியாக போகும்போது ஒரு உணர்வு அது கொடுத்துரும். அந்த உணர்வு பிரியம், அப்பிரியம், இப்படியெல்லாம் அது ஏதாவது ஒன்று உண்டாக்கும். சாப்பிடலாம், சாப்பிட்ற பொருள் அது உண்டான ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? பயம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், எல்லாம் கலந்ததும் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம். இப்படி மனதனுடைய தன்மை எந்த இன்ஃபர்மேஷனையும் எமோஷனல் டெயிண்ட்டு கொடுத்துட்டு தான் வரும்.
இப்படி நம்ம சாஸ்திரம் மட்டும் சொல்லலை, சயின்ஸ்லேயே பிரெயினை ஆராய்ச்சி பண்ணுறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. 2 பாத்வே வழியாக இந்த சிக்னல் உள்ளே போகுதுங்கிறாங்க பிரெயினுக்கு. கண்ணுலேருந்து வர சிக்னலோ அல்லது மூக்குலேருந்து வருதோ எதுவாக இருந்தாலும் நம்ம கண்ணுன்னே வச்சுக்குவோம். ஒன்று சொன்னால் எல்லாத்துக்கும் பொது தானே. கண் வழியாக வர சிக்னல் ஒரு பாத் வழியாக, எமோஷனல் பாத் வழியாக போகும். போயிட்டு அந்த எமோஷனல் பாத்தோடு போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு அனிமல் தான். அந்த எமோஷனல் பாத் வந்து பிரெயினுடைய சென்டர் பாயிண்டில் இருக்குது. அது தலாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தலாமஸில் நான் நிறைய உறுப்புகளாக இருக்குது. ஃபிசிக்கல் பாடி கண்ட்ரோல் எல்லாம் கூட தலாமஸ் பார்த்துக்குது. தாகம், பசி, காமம், இதெல்லாம். அதோட உணர்வுகளையும் அதுதான் ஜெனரேட் பண்ணுது, உணர்வுகளை. இப்போ எந்த ஒரு பிரத்யேகமோ கண், மூக்கு, காது வழியாக இருந்தால் எமோஷன் தாண்டி போகவே போகாது. எமோஷனல் டெயின்ட்டோட தான் வரும். குழந்தை அழல் கேட்ட உடனே அம்மாவுக்கு ஒரு எமோஷன் டெயின்ட்டோட தான் அந்த சப்தம் காதில் போகும். குழந்தை அழுதே பசிக்கும் அப்படின்ற உணர்வு வந்துடும் அவளுக்கு. அந்த அன்போடு போவா. யாராவது பக்கத்து வீட்டில் இருந்து ரொம்ப இந்த மிக்ஸி ஜாரை போட்டு ரொம்ப நாய்ஸியாக கொடுத்தோம்னா, இல்லை அது ஹெவி லோடு அந்த மெட்டாலிக் சவுண்டில் ஒரு ட்ரம்ஸை வாசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த சப்தம் வரும்போது வெறுப்புங்கிற ஒரு உணர்வோடு தான் அது உள்ளே போகும். இப்போ அந்த பாத்வே பார்த்துட்டோம் இல்லையா. இன்னொரு பாத்வே இருக்குது, அது நேராக ரெகக்னிஷன் பாத்வேல போகும். அதுதான் புத்திங்கிறோம், காக்னிட்டிவ் ஏரியா. அங்கே போகும்போது இது இன்ன பொருள் அந்த பொருள்னு அது கண்டுபிடிச்சிக்கும். அது ரெண்டும் கன்வர்ஜ் ஆகிறனம் தான் அகங்காரம். அகங்காரம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குது, நாமரூபத்தையும் பார்த்துடுது. புத்தி நாமரூப ஜென்ரேட்டர் தானே. இது வந்து பார்த்த உடனே இது ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு அந்த புத்தி தான் சொல்லிச்சு. அது நாளைக்கு சாப்பிட்லாம், பெயிண்ட் பண்ணலாங்கிறது ஒரு எமோஷன் எனக்கு வருது. திடீர்னு ஒரு எமோஷன், அது வந்து இப்படி பண்ணி பார்த்தா என்னன்னு எமோஷ்னல். அதுக்கு வேர்டெல்லாம் கிடையாது. புத்திக்கு நாமரூபம் உண்டு, மனசுக்கு நாமரூபம் கிடையாது. எமோஷன் தான் அது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எல்லாமே புத்திக்குள்ள வரும்பொழுது, அகங்காரத்து கையில் வரும்பொழுது ரெகக்னிஷன் சொல்லக்கூடிய அறிவும் அதுக்கு உண்டான உணர்வும். அதனால தான் நம்ம அகங்காரத்தை அறிவுணர்வுன்னு சொல்கிறோம். ஒரே சைதன்யத்தை அறிவுணர்வாக பிரிச்சுக்குது. ஆத்மாவுக்கு அறிவுணர்வுன்னு 2 ஆஸ்பெக்ட் இல்லை. ஆனால் அதுவே புத்தியில் வரும்போது 2 ஆஸ்பெக்டாக அது மாறுது, அறிவாகவும் உணர்வாகவும் மாறுது. அந்த அறிவாகவும் உணர்வாகவும் மாறுறதை தான் நம்ம அறிவு பகுதியே புத்தினோ, உணர்வு பகுதியே மனம்னு சொல்கிறோம். ஆத்மபோதம், தத்துவபோதம் போன்ற நூலெல்லாம் இந்த மனசுக்கும் புத்திக்கும் கொடுக்குற டெஃபினிஷன் வேறு. மனசுக்கு சங்கல்ப விகல்பாத்மிகம் மனக அப்படின்னு சொல்லும். புத்தி வந்து நிச்சயாத்மிக புத்திகி அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்த்தோம்னா மனசு வந்து பூட்டணுன்னா பூட்டலையா, இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேண்டுமா வேண்டாதான்னு ஒரு டுவாலிட்டியில் ஆசிலேட் ஆகிற மாதிரியும், புத்தி சரி இது வாங்கிடு வாங்காதே அப்படின்னு நிச்சயம் பண்ணுற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட் தான். பட் நம்ம குளோபல் ஆஸ்பெக்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறோம். அது சூத்திர மாதிரி தானே எழுதியிருக்காரு. அதில் இவ்வளோ எழுத முடியாதுல்ல. அப்புறம் அவங்களுக்கு இந்த புத்தி மனசனுடைய எமோஷ்னல் ஆஸ்பெக்டை எப்படி அவங்க அது சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இங்கிலீஷில் அது மாதிரி வேர்டு இருக்குது, நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணுறதுனால. இப்போ எமோஷனல் ஆஸ்பெக்ட் அது வந்து பிரித்து சொல்லியிருந்தாலும் நமக்கு அது எமோஷன் தான் சொல்லுது, நமக்கு எப்படி தெரியும்? சான்ஸ்கிரிட் புலமை எல்லாருக்கும் வந்துருமாண்ணே? சயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு வேளை இதை தான் அந்த அந்த உபனிஷத் சொல்லுது அப்படின்னு சில ஆச்சாரியால் தான் கண்டுபிடிக்க முடியுது. உபனிஷத்தினுடைய சொல்லுக்கே இது எமோஷனை தான் சொல்லுதுன்றதை இப்போ இருக்கிற சயின்டிஸ்டால் தான் சொல்ல முடியுது. அந்த நாலேஜ் இருக்கிற குருவால் தான் அதை சொல்ல முடியும். அதனால் உபநிஷத்தில் இதுக்கு சான்றுகள் இல்லையோ, அது சொல்லலையோன்னு நினைக்கூடாது, இருக்குது. இப்போது இந்த எமோஷனல் அண்டு காக்னேட்டிவ் இன்டலெக்சுவல் இந்த 2 ஆஸ்பெக்டுமே புத்தி தான் ஒரே ஆத்மாவை பிளவுபடுத்துது. அதனால் நமக்கு இந்த 2த்துக்குமே ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால, சமர்த்தியம் இருக்கிறதுனால ஆத்மாவும் அறிவுணர்வுன்னு சொல்லுவேன். அதுக்குள்ள அறிவுணர்ந்தால் தான் அது காட்ட முடியும். ஸோ இட் கேன். அப்போது ஆத்மா எப்படிப்பட்டது? தமிழில் சொன்னோம்னா அறிவுணர்வுடையது
அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் என்ன சொல்லலாங்க? என்னன்னு சொல்லுது? கான்ஷியஸுங்கிறாங்க. ஆமாம், அது கான்ஷியஸ்னா கான்ஷியஸாக சம்திங் எல்ஸுங்கிற மாதிரி வந்துடும். அப்போது அது எதுன்னு கேட்டோம்னா அது கான்ஷியஸ் ஆஃப் அது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ கான்ஷியன்ஸ் ஆஃப் வாட் எவர் இந்த பாடியோ இருக்கிறது. அப்போ அது என்னன்னு அது அந்த கான்ஷியஸுங்கிறத சொல்லலைல்ல. இந்த கான்ஷியஸுங்கிற வார்த்தை ஆத்மா என்னன்னு சொல்லலை, அது என்ன செய்யணும்னு தான் சொல்லுது. அது கவனிக்கும் அப்படின்னு தான் அது சொல்லுது. அந்த கவன சக்தி தான் கான்ஷியஸுங்கிறோம். அது கவனிக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறதுனால அதை வச்சு அது கவனிக்கக்கூடியவன் அப்படின்றத சொல்லும். எதுவுமே இல்லாத சத்து மாத்திரமாக இருக்கிற ஞானத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதனால் ஞானங்கிற ஞானம் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஞானத்தை நீங்கள் எப்படி கிராஸ் பண்ண போகிறீங்க? எப்படி நீங்கள் கிராக்கியம் பண்ணுறீங்க? எப்படி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாமே புத்தியில் வடிகட்டப்பட்ட அறிவாக தான் இருக்கும். புத்தியினால் சங்கல்பிக்கப்பட்ட, அதனால் கற்பழிக்கப்பட்ட ஒரு வடிவை தான் நீங்கள் ஆத்மாவை பார்க்க முடியும். ஆனால் ஆத்மாவை நீங்கள் இப்போ ஆத்மாவினுடைய தன்மை என்னங்கிறத நீங்கள் கட்டாயம் உணர்ந்து தான் ஆகணும். நீங்கள் தான் அது. நீங்கள் எப்பொழுதுமே அதுக்கு தான் இந்த சத்தாத்திரயத்துக்கு வந்தோம். இந்த விவகார தசையிலேயே இருக்கிறதுனால பாரமார்த்திக தசையில் அது எப்படி இருக்கோங்கிறத நாம் உணர்ந்தும் உணராமல் இருக்கிறோம், அறிந்தும் அறியாமல் இருக்கிறோம். அதை கண்டுபிடிங்க. நான் எவ்வளோ வார்த்தையில் சொன்னாலும் நீங்கள் தான் அதை பிரித்து பார்க்கணும். அந்த அமைதியிலே என்ன உணர்றீங்க? உங்களால் வார்த்தையில் சொல்ல முடியல இல்லையா? சொல்ல அதனால தான் நான் இருக்கிறேன்ற நிலைக்கே நீங்கள் எப்பவுமே இருங்க. அந்த மனதில் உள்ள அறிவையும் உணர்வையும் நீங்கள் சாட்சியாக பார்க்குறது எதுவோ அது அப்படின்லாம் சொல்கிறோம். இவ்வளோ தான் குருவால் சொல்ல முடியும். நீங்கள் தான் அதை தனிமையில் இருந்து இதை பழகிக்கணும். அதுக்கப்புறம் உலகத்தில் இருந்து கூட அதே நிலையில் போகலாம். இருக்கும். அது எப்படி இல்லாமல் போகும்? அதுதானே நீங்கள். அந்த இடத்துல நீங்கள் தொலைஞ்சு போக முடியுமான்னு எதுவும் மறைக்குது. அது இந்த உலகங்கிற விவகாரம் அந்த பாரமார்த்திக நிலை மறைக்குது. அதுக்காக தான் சத்தாத்திரய விவேகத்தை நம்ம சொன்னோம். இப்போ சத்தாத்திரய விவேகத்தை நமக்குள்ளே தான் எடுத்து பார்க்கணும். எப்பொழுதுமே நம்ம ஸ்கூல் தனக்குள்ளே தான் அதை ஆராய்ச்சி பண்ணணும். உபனிஷத் பேசுகிறதோ, இப்போ கூட சீதா உபனிஷத்தை பற்றி அதெல்லாம் பேசுவோம். அதெல்லாம் நான் தான் பேசணும். என்ன தான் பற்றி சொல்லிகிட்டு இருக்குது, அது என்கிட்ட எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது என்கிட்ட எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுறது, எப்படி இருக்குது அப்படின்னு. இது தான் நம்முடைய மனநமோ நிதித்தியாசனமோ. சரி, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஞானம் அதுவே புத்தியில் பிரதிபலிக்கும் பொழுது, புத்தியாக இருக்கும் பொழுது விஞ்ஞானம், அதுவே மனசுக்குள்ளே போகும்பொழுது எமோஷ்னல், அது உணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எமோஷனுக்கு என்ன தான் சொல்லுதுன்னு பார்ப்போம். அழகான சொல், பாவம். இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. பாவம். பாவம், பாவகன்னா இருத்தல்னு ஒரு அர்த்தம். இந்த பாவம், ராகம் தானம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பாட்டும் நானே பாவமும் நானே. இந்த பாவங்கிறது உணர்வு, இந்த பாட்டுலான உண்டாகுது. இப்போ 3 நம்ம பார்த்துட்டோம். நம்முடைய அறிவு புத்தியும், பாவம் என்று சொல்லக்கூடிய அறிவுங்கிறது விஞ்ஞானம், ஆத்மா ஞானம். அதுவே விவகாரத்துக்கு வந்ததுன்னா விஞ்ஞானம், விசேஷ ஞானம், விஷய ஞானம், அதாவது விஞ்ஞானம். அதுவே எமோஷனல் ஆச்சா பாவம், பாவ ஞானம். இப்போ கேவல ஞானம், விஞ்ஞானம், பாவஞானம் அப்படின்னு 3 வச்சுக்கலாமா? நம்ம டிசைட் பண்ணுறது தான். இந்த 3ஐயும் நீங்கள் சத்தாத்திரயத்தில் பேர் போட்டால் என்ன பண்ணணும்? ஞானம் மாத்திரம் கேவல ஞானம் பாரமார்த்திகம், விஞ்ஞானம் விவகாரிகம், எமோஷனல் பாவஞானம் பிராதிபாசிகம்.
இப்போ பிராதிபாசிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், அத்தியாசங்கிறோம், சோபனா அத்தியாசங்கிறோம். உள்ளதை அப்படி பார்த்தோம்னா அது வந்து விஞ்ஞானம். உள்ளதை உள்ளபடி பார்த்தா விஞ்ஞானம். அதை எமோஷ்னலாக பார்த்துட்டோம்னா அது பிராதிபாசிகம். இந்த இடத்துல தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்றைக்கி அப்படி தான் சொன்னீங்க, கரெக்டாக தான் சொன்னீங்க. ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்கள். இப்போது என்னை பற்றி நான் என்னெல்லாம் நினச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து பிராதிபாசிகம். அது எமோஷ்னலாக. என்ன மனிதன் அப்படின்னு அறிந்தால் அது வியாபகாரியம். என்ன பிரம்மம்னு அறிந்தனா அது பரமார்த்தம். சரி, இது மூணும் நடக்கிற இடமே இந்த விஞ்ஞானத்தில் தான், விவகாரத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. பாரமார்த்திகங்கிறதுடைய வேர்டு எப்படி பிரிப்போம்? பரம் அர்த்தம். அர்த்தம்னா பொருள், பரம் அர்த்தம் பொருள், பரம்பொருள். தமிழில் பரம்பொருள் சொல்கிறோம், அது பாரமார்த்திகம். விவகாரிகம்னு என்ன அர்த்தம்? விவகாரங்கிறது இன்வால்மெண்ட்டு, ஈடுபாடு, செயலில் இறங்குதல், சிருஷ்டி ஸ்திதி லயம் ஈஸ்வரனுக்கு. பாரமார்த்திகன்னா அவர் நிர்குண பிரம்மம், அவர் மாத்திரம் இருக்கிறார். விவகாரிகன்னா சிருஷ்டிக்கு வந்துடுறாரு. அப்போ மாயோடு கூடியவர், அப்போ ஈஸ்வரன் விவகாரம். அப்புறம் எப்போ அவர் வந்து இதுவாகிறாரு, பிராதிபாசியமாகிறாரு, மாயில் இருக்கிற அவித்யாவோட சேரும் பொழுது, ஜீவன் அடையும் பொழுது அவர் வந்து பிராதிபாசியமாகிறார். இப்போ மறுபடியும் அந்த பிக்சருக்கு நான் எப்படி சொல்லுவேன், சாத்விகம் இந்த பிரகிருதியினுடைய மாயாசக்தி சாத்விகத்தோடு இருந்தால்னா அவர் வந்து விவகாரம், சிருஷ்டிக்கு போகிறார். அவரே வந்து அவித்யாக்குள்ளே இருந்தார்னா ஜீவன் ஆகிடுறார், பிராதிபாசிகம் ஆகிடுறார். ஜீவன் வந்தவுடனே அவன் பிராதிபாசிகம் ஆகிடுறான். என்ன ஃபஸ்ட்டு பிராதிபாசிகம்? சர்வ வியாபகிங்கிறத முதல்ல ஒரு சரீர வியாபகின்னு நினைக்கிறது தான் முதல்ல தப்பு. சர்வ வியாபிக ஒரு சரீரத்துக்குள்ளே வச்சுட்டான்னா அப்புறம் சரீரத்துக்குள்ளே அத்தனையும் நானுன்னு தான் சொல்லுவோம். இப்போது தேக அபிமானத்தை உடைக்கிறது தான் இது முதல்ல நம்முடைய ஞானத்தினுடைய பயனே. தேகாபிமானம், அது சூக்ஷ்ம தேகமோ அல்லது ஸ்தூல தேகமோ. அபிமானம்னா அது நான் என்று நினைக்கிற அஸ்மிதா புத்தி, இதுதான் நான் என்று சொல்லுகின்ற அஸ்மிதா, இது மாத்திரம்தான் நான் அப்படின்னு. இந்த சரீரத்துக்கு வெளியிறதுல நான் அல்லன்னு சொல்கிறோம். இது மாத்திரம்ன்றதை எது மாத்திரம்னு சொன்னோம்னா இந்த சரீரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தும் நான், அந்த சரீரத்தில் செய்கிறது எனது அப்படின்னு வருது இல்லையா? இது தான் ஒரு பெரிய தடையாக நமக்கு இருக்குது. இந்த ஞானம் தான் அவித்யா. இந்த அவித்யா தான் சூப்பர் இம்போசிஷன், அத்தியாசம். இதுதான் பிராதிபாசிகம். சரீரம் நான் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ சத்தாத்திரயத்தை மறுபடியும் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்ப்போம். பாரமார்த்திகம், விவகாரிகம், பிராதிபாசிகம். பிராதிபாசிங்கிறது பிரதி ஆபாசிகம், பிரதி ஆபாசம். இப்படி மூன்றாக எது இருக்குதுன்னு கேட்டேன். சத்து என்ன, சத்தாத்திரயம் தானே. அப்போ சத்து தான் மூன்றாக இருக்கிறது. அந்த சத்து எப்படிப்பட்டதுன்னு நான் சொன்னேன், அது ஞானம்னு சொன்னேன். நீங்கள் வரதுக்கு முன்னாடி பேசிட்டேன், அந்த சீக்வன்ஸை நான் ஞாபகம். இப்போ ஞானங்கிறது என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். ஞானங்கிறது வந்து கான்ஷியஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு தான் நமக்கு அது வந்து சரிப்படும். அந்த ஞானத்தை நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம்னா மொத்தமாக நம்மளுடைய வாழ்க்கை முழுக்குமே நம்ம ஆத்மாவை அறியாதவளே போயிடுவோம். ஞானம்தான் நான். ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம என்னென்னவோ சொற்களை பயன்படுத்துகிறோம். அதுக்காக சத்தாத்திரயத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா, ஏன் நானே 3 நிலையில் இருக்கிறேன். அந்த சத்தென்ற ஞானமே கேவல ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் பாவனா ஞானமாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ பாவனா ஞானங்கிறது உணர்வுகளோடு கூடிய நிலை. அந்த உணர்வு சரீரத்திலேருந்து வருவதனால நான் சரீர தேக அபிமானம் அது கொடுத்துடுது. அந்த கரண விகாரங்களெல்லாம் நம்மளை வந்து விகாரப்படுத்திடுது. அந்த கரண விகாரம் தான் இந்த சொல்லக்கூடிய உணர்வுகளெல்லாம் பாவங்கள்.
அந்த கரண விகாரம் தான் நாமரூபங்களாக இருக்கக்கூடிய புத்தியும். இப்போ நாமரூபங்கள் அறிவுன்றோம், பாவனையை வந்து மனம்னும் நம்ம சொல்கிறோம். புத்தி, மனஸ், இது ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம டீச்சிங்கில் நமக்குள்ளே இந்த ஞானத்தில் இந்த நழுவும் போதெல்லாம் உங்களுக்கு நழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நழுவுறதில்லை, எப்பவுமே பாரமார்த்திகள் தான் இருக்கிறீங்க. பாரமார்த்திகம்னாக்கா சிருஷ்டியே இல்லாமல் இருக்கிற நிலை. ஆனால் நம்ம சரீரத்தோடு தான் இருக்கிறோம் இல்லையா? அதனால் விஞ்ஞானத்தில் தான் இருப்போம். முழுக்க முழுக்க விஞ்ஞானத்திலேயே நம்ம இருக்கிறதில்ல. எப்போவும் சில சமயத்தில் பாவனைக்கு போயிடும். அந்த பாவனையும் 2 விதமான தெய்வீ ஆசுரி சம்பத்துன்னு சொல்கிறோம். கோர விருத்தி, சாந்த விருத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சாந்த விருத்தியில் இந்த பாவனை இருந்ததுன்னா தப்பு கிடையாது. அது அத்தியாசம் சொல்ல முடியாது. அது வந்து ஆரோபிதம் தான். ஐ சூப்பர் இம்போஸ் மை செல்ஃப். கருணை, அன்பு, தயை போன்றதெல்லாம் நான் ஏற்றிக்கிறேன், தெரிந்து ஏற்றிக்கொள்கிறேன். தெரியாமல் நான் கோவப்பட்டு வந்துட்டேன்னு சொன்னால் அது தெரியாமல் நடக்குது, அது அத்தியாசம் ஆகிடும். அப்போ அத்தியாசமும் அத்தியாரோபமும் எங்கே நடக்குதுன்னு கேட்டோம்னா இந்த பிராதிபாசிகத்தினில் தான் அது நடக்குது. பிராதிபாசிகமே 2 தான். தெரிந்து சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டா அத்தியாரோபம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கோபமே வரலை, ஆனால் அந்த சிச்சுவேஷன் நம்ம கோவப்பட்டாகணும் அப்படின்னு ஒரு டீச்சர்ன்ற முறையில் குழந்தைகளை கடிச்சிட்டோம்னா அது வந்து பிராதிபாசிகம்தான். இருந்தாலும் எமோஷன் தான் அது. இருந்தாலும் அது நம்ம வேண்டி எடுத்துக்கிட்டோம், தெரிஞ்சே நம்ம பண்ணுறதுனா அத்தியாரோபம். ஸோ ஐ சூப்பர் இம்போஸ் வித் வெல் அண்டர்ஸ்டுட் மைண்ட். டெலிபரேட்லி ஐ எம் சூப்பர் இம்போசிங். வேண்டுமென்றே அதை நான் சூப்பர்வைஸ் பண்ணுறேன். இல்லை நான் எமோஷன் ஆகிட்டேன் உண்மையிலேயே அப்படின்னு சொன்னால் அது வந்து அத்தியாசம். அப்போ அத்தியாசமும் அத்தியாரோபமும் 2மே பிராதிபாசிகம்தான். அதில் ஒன்று அத்தியாரோபமாக இருக்கிறது வந்து பிராதிபாசிகமாக இருக்க வேண்டியிருக்கிறதுனால நம்ம சத்தாத்திரயமாக 3ம் இருக்கணும். இல்லை, சரீரத்தில் இருக்க வரைக்கும் 3ஆக இருந்து தான் ஆகணும். பாரமார்த்திகமாகவும் இருக்கணும், விஞ்ஞானமாகவும் இருக்கணும், பாவனாகவும் இருக்கணும். இந்த பாவனாவில் இருக்கும் பொழுது அதில் 2 பாவனைகள் இருக்குது. இந்த ஆசுரி அல்லது தெய்வி, அதாவது கோர தெய்வி, சாந்த விருத்தி. இப்போ சாந்த விருத்தி நாம் இயல்பாக வந்துடும். கோர விருத்தி இயல்பாக வந்துடுச்சுன்னா அது பிராதிபாசிகமாகிடும். ஆனால் அது தெரிஞ்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி பயந்தா மாதிரி நடிக்கிறது. குழந்தை ஏதாவது வேஷம் போட்டு வந்து பயங்காட்டுதுன்னு வைங்க, அது நம்ம பயப்படலை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பொக்குன்னு போயிடும். அதுக்காக நம்ம ரொம்ப பயந்தா மாதிரி நடிச்சோம்னாலும் அது சிரிச்சிடும். ஓரளவுக்கு பயந்துட்டோம்னு சொன்னால் இது தானே பிக்கபூ அப்படின்னு சொல்லி காட்டுறோம். ட்ரெயினில் போகும்போது சம்மந்தம் இல்லாத குழந்தைங்கள்லாம் பின் சீட்லேருந்து நமக்கு விழுகிறதுக்கு பயமுறுத்தி எல்லாம் காட்டுறோம், நம்ம பயந்துடணும். இதெல்லாம் அத்தியாரோபம் தான், அதுவும் பாவனா தான். அப்போ பிராதிபாசிகமாக தான் இருக்கிறோம். இப்போ பிராதிபாசிகத்தில் நம்ம 2 விதமான பிராதிபாசிகத்தில் நம்ம இருக்கிறோம். ஒன்று தெரிந்தே அத்தியாரோபமாகவும், அஞ்ஞானிகளை தான் தெரியாமல் அத்தியாசத்தில் இருக்கிறாங்க. இதை 2த்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பிக்சர் கிளியராக இருக்கா? இப்போ மறுபடியும் எத்தனை லேயர் நமக்குள்ளே பார்த்தோம்? 3 லேயர் பார்த்தோம். இதில் உயர்ந்தது பரமானம பொருள் சொல்லுங்கள், கேவல ஞானம். அப்போது கேவல ஞானத்தில் தான் நம்ம தூக்கத்தில் இருக்கிறோம். எந்த விதமான விஞ்ஞானமும் இல்லை, எந்த வித பாவனமும் இல்லை. அப்போ நம்ம வெடித்தவுடன் நனவுலையும் கனவுலையும் நாம் விஞ்ஞானத்தில் இருக்கிறோம். கூடவே நம்ம சொல்லவே முடியாது, எப்போ எமோஷனல் டைட்டோட தான் நமக்கு இன்ஃபர்மேஷனும் உள்ளே வந்தாகணும். அப்போது நமக்கு பிராதிபாசிகமும் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஞானியும் பிராதிபாசிகத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனும் இருக்கிறான், அவனுக்கும் உணர்வுகள்லாம் இருக்குது. இல்லை, தெரியாமல் ஒரு கசப்பு ஒரு பொருளை சாப்பிட்டுன்னு வச்சுக்க, உடம்பெல்லாம் சிலிர்த்து நான் போய் துப்பிட்டுறது இல்லையா? எலுமிச்சம்பழ சாரை ஒரு நாக்கில் போட்ட உடனே குழந்தைங்க முகத்தில் பாருங்கள் என்ன மாதிரி முகம் மாறுதுன்னு. அதெல்லாம் உண்டாகும் இல்லை? அது வழியாக தான் நமக்கு எமோஷன் வழியாக தான் நமக்கு இன்டலெக்ட் போகும். இது வந்து புளிப்புங்கிறத அந்த உணர்ந்த பிறகு தான் வரும். அதனால் பிராதிபாசிகம் இல்லாமலாம் இருக்க முடியாது. இந்த பிராதிபாசிகத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அத்தியாசத்தை நீக்கி அத்தியாரோபம் தான் பண்ணிக்கிறோம், தெரிந்தே அதை செய்கிறோம். அப்படி தெரிந்து செய்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. பகவானே இந்த 3 சத்தாக இருக்க தான் செய்கிறார். குறைந்தபட்சம் இந்த அத்தியாசம்னு சொல்லக்கூடிய பகுதியை நாம் நீக்கிட்டு
அத்தியாரோபமாக வாழ்ந்துட்டோம்னா அதை நம்ம கவுனாத்மா அப்படின்னு சொல்கிறோம். இல்லை கோபப்பட்டுட்டு இருந்தான்னா உண்மையாலே அத்தியாசனா அத்தியாசாத்மா, பிராந்தி ஞானத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா கவுனாத்மா, பொய்யாட்டம் கோவப்படுற மாதிரி, பொய்யாவே நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டா மாதிரி, பொய்யாகவே நாம் மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரி நம்ம உலகத்துக்கு காட்டுறதுனால அது அத்தியாரோபம்னு சொல்கிறோம். டெலிபரேட் சூப்பர் இம்போசிஷன். இதை நீங்கள் அழகாக ஒரு படம் போட்டு டயக்ராமேட்டிக்காக நீங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. சத்தாத்திரிய விவேகத்தை நாம் எங்கேயோ பார்க்காம சுரேஷ் சொன்ன மாதிரி நம்மகிட்டயே நான் இது மாதிரி இருக்கிறேன், நான் கோபக்காரன், பயந்தவன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிராதிபாசிகம். நான் மனிதனாக இப்பொழுது ஆத்மா தான் மனிதனாக இருக்கிறேன்னா அது விவகாரம். மனிதனாக இருக்கின்ற நான் ஆத்மா என்று இருக்கின்ற ஞானம் வந்து பாரமார்த்திகம். ஒன்று பிரித்து அறிந்து வைத்து அதை தான் அங்கங்கே பாக்ஸில் போட்டு எங்கெங்கேயோ திரட்ட தகவலை நமக்குள்ளே ஒரு பாக்ஸில் போடணும். அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக இருக்கிறதுக்கும் ஒரு ரைட்டராக இருக்கிறதுக்கும் ஆரேட்டராக இருக்கிறதுக்கும் காரணமே. இப்போ ஏராளமான புக்கு நம்ம படிக்கிறோம், ஏராளமான புக்கு தகவலை நம்ம வாங்குகிறோம். அது அத்தனையுமே குப்பைக்கூளம் மாதிரி அசால்ட் பண்ணாமல் தூக்கி போட்ட மாதிரி கிடக்கூடாது. துவைச்ச துணியெல்லாம் கொண்டு வந்து அப்படியே கட்டில் போட்டுருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் உடனடியாக அதை மடித்து அதை அங்கங்கே வைக்கணும். சாக்ஸை ஒரு இடத்துல வைக்கணும், பனியனும் ஒரு இடத்துல வைக்கணும். இதை நம்ம செய்யும்போது அசை போடுறதுன்னு பேர். அதை தான் மனநங்கிறோம். இந்த அசை போடுதல் டீச்சர் சொல்லி கொடுத்த சிரவணத்தை நாம அசை போட்டு பார்க்கணும். பார்த்து நமக்குள்ள ஒரு பிஜன் ஹோல் மண்டையில் இருக்குது. எப்படி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் முன்னெல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் அப்படி போடுவாங்க. மஸ்காலிபாளையம், பீளமேடு, லக்ஷ்மிபுரம் அப்படி இப்படின்னு பிரிச்சுடுவாங்க. அவங்க ஏரியாவுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த ஜோன் தானே. அப்புறம் அந்த கத்தை தூக்கி அந்தந்த போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்துருவாங்க. அவன் அந்த தெருவுக்கு போயிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவான். அந்த பிஜன் ஹோலில் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோமோ அதே போல் நம்மளுடைய கேதர் பண்ணுறன்னா இப்போது புத்தியையும் மனசையும் எப்படி போட்டோம், எங்கே வைக்கிறோம்? புத்தியை கொண்ட விஞ்ஞானத்துலேயும் விவகாரத்துலேயும் மனசை கொண்டு போய் பிராதிபாசியில் போட்டிருக்கோம். அப்போது இந்த எங்கேயோ படித்த சத்தாத்திரயத்தை நம்முடைய ஒர்க்கிங் டேபிள்குள்ளே கொண்டு வந்துடணும். எல்லா டெக்னிக்கல் வேர்டையுமே ஒரு காங்க்ரூவெண்ட் பண்ணணும். இல்லைன்னா இன்காங்க்ரூவெண்ட்டுன்பாங்க. ஒன்றோட ஒன்று பிசின் மாதிரி ஒட்டாமல் அங்கங்கே போயிட்டுருக்கோம். சம்மந்தம் இல்லாமல் ஒரு எண்ணத்தை அது உண்டு பண்ணிடும். தப்பு பண்ணி கூட நம்ம வந்து ஒரு தவறான ஒரு தகவலை அது ஒட்டவே மாட்டோம். அது அந்த போட்டியில் போட்டது இங்கேயும் வருது அப்படின்னு. இது அதை அசை போட்டு நமக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அறிவை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும், சீர் பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் குரு சொல்லி கொடுக்கும்போது வெவ்வேறு ஸ்டாண்ட் பாயிண்டில் அவர் பேசுகிறாரு. அவர்கிட்டயே இந்த குப்பைக்கூளம் மாதிரி குப்பையாக கொட்டியிருந்தாக்கா அவரால் டீச் பண்ண முடியாது. அவர் லிபரேட்டட் பர்சனான்றது கூட சந்தேகம் வந்துடும். ஏன்னா இது தெளிவு தான் ரொம்ப முக்கியம். ஞான தெளிவு தான் இந்த ஜீவன் முக்தி. ஞானம் மட்டும் இல்லை, ஞான தெளிவு, இந்த கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி வர்ற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இப்போ சந்தேகம் வந்துடுச்சுன்னா நம்ம அதுக்கு உண்டான ஒரு டூல்ஸ் எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாவனா அப்படின்னு பார்த்துட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டு தான், சட்டுன்னு அது நமக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு வார்த்தை இருக்கணும் அப்படின்னு. எமோஷ்னல்னால் பாவனா, பாவக. அதனால தான் நம்ம நாடகத்தில் நவரச பாவம் அப்படிங்கிறோம். 9 ரசங்களையும் காட்டணும். ரசங்கிற வார்த்தையை நம்ம பண்ண முடியாது, பாவம் தான் சொல்லணும். ரசபாவம். சில பசங்க சொல்லுவாங்க ரசாபாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசாபாசம்ன்ற வார்த்தை என்னங்க? ரசாபாசமாக பேச, உணர்வு மயக்கம். ஒரு உணர்வை உணர்வோட சேர்த்து ஆபாசம் பண்ணுறது ரசாபாசம். அது சயின்ஸில் வந்து சினிஸ்தீசியா அப்படிங்கிறாங்க. ஒரு உணர்வோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது.
அது சில பேருக்கு அது ஒரு கிஃப்டாக கூட இருக்கலாம். ஆனால் ரசாபாசமாக போயிடுச்சுன்னு சொன்னால் ஒன்று சொல்ல அது வேற வேணா புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து வேடிக்கையாக விளையாட்டாக சொன்னதை வந்து கோபமாக எடுத்துக்கிட்டு 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அவன் வேடிக்கையாக தான் சொன்னான், ஆனால் இவன் வந்து அது அந்த வேடிக்கை இந்த சிரிப்பு உணர்வோடு எடுத்துருக்கணும்ல, சுருக்குன்னு அவனுக்கு குத்திடுச்சு. அந்த நட்பே முறிஞ்சு போச்சு. அது நம்ம ரச ஆபாசம் ஆயிடுச்சு, உணர்வு மயக்கம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ உணர்வு வந்து சரியாக கொடுக்கல அந்த வார்த்தைகள். இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் வந்து காது வழியாக உங்களுக்கு சிக்னல் ஒன்று போனால் முதல்ல எங்கே என்ட்ரி ஆகும்? சென்சரி ஆர்கனில் போனால் எங்கே போகணும்? முதல்ல மைண்டுக்கு தான் போகணும். அது வந்து சென்சரி ஆர்கன். ஆனால் உள்ளே போகும்போது எங்கே போய் டெயிண்ட் ஆகும்? மனசில் போய் தோய்ந்து உணர்வு மயமாகி அதுக்கப்புறம் தான் அது விஞ்ஞான மயமாகும். இதுதான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்கள் எங்கே இந்த முகத்தை கொண்டு போய் பார்த்து எங்கே பார்த்தாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளுக்குள்ளே போகும்பொழுது மைண்டுக்குள்ளே போய் எமோஷன்லேருந்து அது மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அப்புறம் தான் விஞ்ஞானத்துக்கு அனுப்போம். அப்புறம் விஞ்ஞானம் அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பேர் கொடுக்கும். இது வேண்டும் வேண்டாமுங்கிறத தான் டிசைட் பண்ணோம். கர்த்தா போக்தாவா அது தானே. அதனால் அவன் கர்த்தாவாக இருந்து இதை அவாய்ட் பண்ணி இதை போ அப்படின்னு தான் சொல்லுவான். இப்போ இந்த எமோஷனல் கான்டென்ட் வந்து ராங்காகவே வந்துன்னு வைங்க, ரசாபாசமாகவே நம்ம இருந்துன்னு வைங்க, அந்த ரசாபாசம் என்ன பண்ணும்? புத்தியை மெழுங்கடிக்கும். பிரயோஜனம் இல்லாததுக்கு பிரயோஜனம்னு அது ஆர்கு பண்ணும். ஆர்குமெண்ட்டு நிறைய கொடுப்பாங்க. நம்ம குழந்தைங்களே ஏதாவது இது பிரயோஜனம் இல்லைடா வாங்க வேண்டாம் தேவையில்லைன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க புத்தி வந்து அது தான் வாங்கி ஆகணும்னு சொல்லுவாங்க. அது பேர் மோகம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மோகங்கிறது எமோஷ்னல் டெயிண்டிங் ஆஃப் இன்டலெக்ட். அது தனித்தனியாக வச்சுருக்கணும். ஆனால் இது மேலே ஓவர் பவர் ஆகுது. அந்த புத்திங்கிற இன்டர்னல் பார்ட்டில் இது இன்ஃபில்ட்ரேட் ஆகிடுது எமோஷன். புத்திக்கு ஒரு மூச்சு விட கூட நேரம் இல்லை. எமோஷன் ஓவர் வெல்மிங்காக இருந்ததுன்னா வேறு என்ன பண்ணுறது? அடிச்சிடு, வாங்கிடு அப்படின்னு முடிவெடுத்தது. அதான் புத்தி நாசங்கிறார். வினஷ்யதி ஸ்மிருதி பிரமஹ அப்படிங்கிறார். ஸ்மிருதி பிரமம். இந்த மனம் பிரமை பிடிச்சிடுச்சுன்னா அப்புறம் புத்தி நாசம். புத்தி நாசோ வினஷ்யதி. நீங்கள் சொல்லுங்கள். இந்த டிராகன் ஃப்ரூட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரூட் சாப்பிட்ருக்கும் போது எனக்கு வந்து அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அதை பற்றின அறிவு எனக்கு ஏற்படுது. ஏற்கனவே வந்து அந்த ஃப்ரூட் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற ஒரு இது எனக்கு இருக்குது. அது பிடிக்கல அப்படின்னா அது மேலே வெறுப்பு, பிடிச்சிருக்குது அப்படின்னா அது மேலே ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வெறுப்பு இந்த ரெண்டுமே வந்து எமோஷ்னல். அதை வந்து நான் பார்த்து அது இந்த ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து அது புத்தி. அப்போது நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து 2 விதமாக நமக்குள்ளே போகுது. அந்த 2ஐயும் அகங்காரம் வந்து சூப்பர். இப்போ சத்தாத்திரயத்தில் சொல்லுங்கள். அதில் இந்த எமோஷ்னலாக இருக்கக்கூடியது பிராதிபாசியம். புத்தியில் நான் இதுதான் சொல்லி புரிஞ்சுக்கிறது வந்து வியாபகாரியம். இது 2க்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து பரமாத்மா, கேவல ஞானம். அதுக்கு நம்ம 3 பேர். கேவல ஞானம், புத்தியாக இருக்கிறது விஞ்ஞானம், இது வந்து பாவனா, பாவனை ஞானம், பாவ ஞானம். ரொம்ப 3 பேர். இந்த பாவ ஞானத்தில் அத்தியாசியம் அத்தியாரோபம்னு சொன்னேன். இப்போ அஞ்ஞானிக்கு அத்தியாசம் ஓங்கி இருக்கும் இந்த பாவனையில். ஞானிக்கு அவன் கேவல ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் இருப்பான். பிராதிபாசிகம் இருந்து ஆகணும். நம்ம மரக்கட்டை கிடையாது இல்லையா? எப்படி நம்ம வந்து ஒரு ஊறுகாயை நாக்கில் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒன்றுமே ஆகாத மாதிரி இருக்க முடியும்? எதாவது ஆகணும் இல்லை? ஒரு எமோஷ்னல் சேஞ்ச் வரணும் இல்லை? சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம், நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு வேணும் இல்லை? நல்ல பிராதிபாசிகம் இருக்கத்தான் செய்யும். எமோஷ்னலாக இருக்கிறது பிராதிபாசிகம். அது மைண்டு, மனசு தத்துவம். அப்போது அது வந்து நாம் புத்தி கூர்மையாக இருப்பதனாலையும் விவேகத்தில் இருப்பதனாலையும் நாமரூபத்தில் இருக்கக்கூடிய தெளிவு நம்மக்கிட்ட இருக்கிறதுனாலையும் இந்த எமோஷனலை நம்ம வந்து சமதமாதி ஷட்கத்தினால ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணதுனாலையும் அத்தியாச ரூபம் குறைஞ்சிடும். நிறைய பேர் அத்தியாசத்தை மறைக்கிறாங்க.
அவங்களுக்கு அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அழுதுடக்கூடாது, இந்த இடத்துல நம்ம சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு எமோஷனை வந்து புத்திபூர்வமாக நிறுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க விவகாரத்தில் தானே இருக்கிறாங்க, எமோஷனல் ஆகலைல்ல. அப்போ அத்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை? இப்போது யாரெல்லாம் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க விவகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பந்தமாதி ஷட்கத்தில் தேர்ந்துட்டு வராங்க. ஞானத்தில் அந்த வந்துருச்சுன்னா அது வேறு விஷயம். ஞானம் இல்லாமலே சில பேர் இது மாதிரியான எமோஷனல் குவாலிட்டியை வச்சுருக்கிறாங்க. அந்த எமோஷனல் குவாஷியன்ட்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த இடத்துல வி ஷுட் நாட் த்ரோ தி எமோஷன், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எமோஷன் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க ஞானி கிடையாது. எமோஷன் ஆகிட்டாங்க, வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களும் அத்தியாசத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஞானி அவனுக்கு எமோஷன் உண்டாகுது, அழுகை வருது, பயம் வருது, எல்லாம் வருது. ஆனால் அதை வந்து உடனடியாக அந்த விஞ்ஞானத்திலேருந்து அவன் பார்த்து இது எதனால் ஏற்படுதுங்கிறதுல அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ உலகம் அவனுக்கு தேவைப்படும் போது தானே இந்த எமோஷன் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ட்ராகன் ஃப்ரூட் நமக்கு தேவையாக இருக்கும்போது தானே அதை பற்றிய ஒரு 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 விசாரணை ஏற்படுது. நல்லதா கெட்டதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதெல்லாம் அது நமக்கே சம்மந்தம் இல்லாத இருக்கும்போதும், அது இன்னொருத்தர் பையில் இருக்கும்போதும் உங்களுக்கு என்ன இது அது ஆசை உண்டாக போகுது? உங்கள் எமோஷனில் அத்தியாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ உலகம் வந்து பிரதீதி மாத்திரம்னு சொல்லக்கூடிய வெறும் பார்க்கின்ற கேட்கின்ற பொருளாக மட்டும் இருக்கும். அதனால தான் சொல்லுவேன், கேட்டதும் காண்பதும் கண்டதும் கேட்பதும் கேட்கப்பட்டதும் அத்தனைத்தில் நமக்கு வைராக்கியம் வரணும்னு. கேட்கப்பட்டதுங்கிறது நம்மளுடைய ஸ்மிருதி, நினைவு. அங்கே நமக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. உங்களோட ஸ்மிருதியில் ட்ராகன் ஃப்ரூட்னுடைய ரசம் போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ இனிமேல் கேட்டதுலேருந்து என்ன வரப்போகுது? உங்கள் கையில் முடிய கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியுங்க? உங்களுக்கு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வராதில்ல. இப்போ எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுன்னா அது பேர் அத்தியாசம். வராமல் நாம் இருந்து ஆனால் எமோஷன் காட்டணும் அப்படின்ற ஒரு நேரம் வரும் இல்லையா? நமக்கு மக்களோடு இருக்கிறோம்ல. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது என்கிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லும்போது, இதெல்லாம் கர்ம விதி தான், இதெல்லாம் அப்படி தான் நடக்கும்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல. அப்புறம் நீ எதுக்கு இதை இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவன், இன்னொருத்தரை பற்றி கூட புரிஞ்சிக்க முடியாத, தன் பெத்த குழந்தைகளுடைய கஷ்டத்தை கூட தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியுமா? அப்போ அதுக்கு அந்த மாதிரி அனுசரணையாக நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ சொல்கிறேன், அப்படியா அப்படியோ பயந்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு காட்டுறோம். அது அத்தியாரோபம். அதுவும் வந்து பிராதிபாசிகம்தான். ஆனால் டெலிபரேட், அது டெலிபரேட் சூப்பர் இம்போசிஷன். இது வந்து இக்னோரன்ஸில் வர த ரியல் சூப்பர் இம்போசிஷன். இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பாராட்டவும் முடியாது, திட்டவும் முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் ரஜினிகாந்த் செய்திருக்கிறாரு, பார்த்துருக்கீங்கல்ல. பச்சை மிளகா, சிவப்பு மிளகாலாம் சாப்பிட சொல்கிறாரு. அப்போ ஒரு அத்தியாரோபம் தானே பண்ணுறாரு. அவருக்கு அத்தியாசம் ஆயிடுச்சு, ஆனால் அதில் ரியாக்ஷன் மட்டும் அத்தியாரோபம். அப்போது முழுக்க அத்தியாரோபத்தில் இல்லை. அவர் அத்தியாசம் ஆகிட்டாரு, அதை வெளியே காட்ட முடியாதுங்கிறதுனால அவர் அத்தியாரோபம் பண்ணுறாரு. ஞானியே இப்படி தான் பண்ணுவான். எப்படி தான் இப்போ நமக்கு எந்த விதத்தில் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் பிராதிபாசிகம், நம்மளும் பிராதிபாசிகம். அவங்களும் விவகாரம், நம்மளும் விவகாரம். அவங்களும் பரமாத்ம ஸ்வரூபத்தில் நாமளும் இருக்கிறோம். ஒன்றே திங்க அவங்களுக்கு பரமாத்ம ஸ்வரூபம் தெரியாது, அவ்வளவுதான். நான் தெரிஞ்சு இப்படி இருந்தேன்னா அது என்ன அர்த்தம்? என்னால் இருக்க முடியாதா? இப்போ பிராதிபாசிகம் இருக்க முடியலன்னா நீங்கள் பிரம்மம் கிடையாது. பிரம்மத்தில் ஒரு பகுதி உங்ககிட்ட இல்லை. யூ ஆர் இன்கேபபிள் ஆஃப், ஐ எம் கேபபிள் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம மனம், அந்த உள்ளம்னு சொல்லக்கூடிய என்டையர் அந்த கரணம், அதை சொல்கிறேன். இந்த மனசு புத்தியை சொல்லலை. அது எப்பொழுதுமே பை டிஃபால்ட் டிசைன் போதவில்லை அப்படின்னு தான் இருக்கும். நிறைவில்லை, அதுதான் அதனுடைய டிசைனு. எவ்வளோ போட்டாலும் கொள்கிற மாதிரி அது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேஜிக்கல் பாக்ஸ். அதில் உள்ள நீங்கள் நிறைய ஒரு 2 தரக்காண்டி போட்டுட்டீங்க, சூட் கேஸை இழுத்து ஜிப் போட முடியலன்னு வைங்க,
அப்புறம் இன்னொன்று பண்ணால் ஒரு நாள் முடியலன்னு சொல்லிடுறீங்கல்ல. ஆனால் இந்த மனசு அப்படி கிடையாது. இன்னொரு 10 தலைகாணி போட்டால் கூட உள்ளே எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்புறம் மலையை கொண்டாந்து போட்டாலும் அது முழுங்கிட்டு இல்லைன்னு சொல்லும். அது நிறைவுங்கிறதே அது கிடைக்காது. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம்னா அப்படியே அதனுடைய பானையினுடைய மேல் விளிம்பு வரை நிறைவாகும் பாருங்க. அதை தான் ஆனந்தம்னு சொல்கிறாங்க, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும். ஆனால் அது இயல்பு என்னாகும், மறுபடியும் அப்படியே பள்ளமாயிடும். பள்ளவான உடனே அவனுக்கு அந்த நிறைவு ரொம்ப நேரம் இருக்காது. மறுபடியும் கிரேவிங் வந்துடும், மறுபடியும் ஆசைகள் உண்டாகும், மறுபடியும் நிரப்பணும். இந்த பானையினுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்காததுனால நம்ம அது நிறைவு பண்ணி நாம் வாழையை திருப்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறோம் பாருங்க. அதுதான் சம்சாரம். மனதின் தன்மையே அதுதான், நிரந்தரமான ஒரு ஓட்டை. எவ்வளவு நிரப்புனாலும் அது எங்கேயோ போய்கிட்டே தான் இருக்கும். சில பேர் வீட்டை அப்படி தான், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அடுத்த மாதம் வரும்போது கடைசியில் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு எங்கேயாவது டெஃபிசிட் இருக்கும். எப்படி ஓட்டுறதுன்னு பார்ப்பாங்க. இந்த 1ஆம் தேதியை நெருக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் பாடியிருக்கிறார்ல, என்எஸ் கிருஷ்ணன் பாடியிருக்கிறார்ல. என்னங்க? ஆமாம், 1ஆம் தேதியில் 5ஆம் தேதி வரைக்கும் சம்பதோஷம். அப்போ 20 வந்ததுன்னா அப்புறம் படுற பாடுதான். இந்த மனசினுடைய தன்மை அது இப்படி இருக்குது. அந்த மனசினுடைய நிறைவை நாம் ஆனந்தம்னு நினைக்கிறோம். எப்போ இந்த நிறைவின்மையை இந்த சுற்றுச்சூழல் நமக்கு காட்டுதோ அது வரைக்கும் நம்ம சாதாரண மனுஷனாக தான் இருக்கிறோம். இந்த ஞானிக்கு அந்த மனத்தினுடைய நிறைவுக்கும் இந்த ஆத்மாவுடைய ஆனந்தத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லை, அசங்கமாயிடுறான். அவனுக்கு மனம் எப்போவே நிறைஞ்சு போயிடுது. என்னவோ அந்த டிசைன், டிஃபால்ட் டிசைன் கரப்ட் ஆகிடுது நல்ல விதத்தில். இப்போ அவனுக்கு ஆழ் மனசில் ஒரு நிறைவே அடைந்து விட்டான். அதனால் அவனுக்கு கிருதகிருத்தன் கிருத்தியன் அப்படிங்கிறான். செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டால் எப்படி இருப்போம்? ஆமாம், அம்மாங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து டீ காஃபி போடுறது, அது பண்ணுறது, குளிக்கிறது, ட்ரெஸ்ஸை பண்ணுறது, அப்புறம் டிஃபன் பாக்ஸ் ஃபில்லப் பண்ணுறது, மோட்டர் போடுறது, பெருக்கிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக போவாங்க. 7:30 மணிக்கு ஒருத்தன் போவான், 8 மணிக்கு ஒருத்தன் போவான், அப்புறம் 9 மணிக்கு ஒருத்தர். அப்போ எனக்கு சாப்பாடு போடுன்பார். மறுபடியும் ஏதாவது சூடு பண்ணணும், மறுபடியும் காஃபி கொண்டு போய் சூடு பண்ணி அவருக்கு கொடுக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ நீங்கள் ஓய்வு எடுக்கிறீங்க பாருங்கள். அது பேர் கிருத கிருத்தியம், செய்ததெல்லாம் செய்து முடித்தது. அப்புறம் ஒரு விருந்துக்கு போகிறோம், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம், எல்லாரோடையும் பேசி முடிச்சிட்டோம், அந்த பஃபேலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். திருப்தியாக காரில் உட்காந்து வீட்டுக்கு வரோம், இல்லைன்னா பஸ் ஏறி வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு நிம்மதியாக படுக்கிறோம்னு வைங்க. அது எல்லாத்தையும் அனுபவித்து முடித்த மாதிரி ஒரு திருப்தி. பிராப்தம் பிராத்தபியம், அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தது மாதிரியும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தது மாதிரியும் ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்க, அவன் மனசு நிறைந்ததுன்னு. இதுதான் ஞானியினுடைய மனதின் நிலை. அஞ்ஞானியினுடைய என்னென்னவோ செய்யணும், என்னென்னவோ அனுபவிக்கணும். ஆனால் இந்த கிருத கிருத்தவியம் இல்லைலாம் கிடையாது. அவன் நித்திய கிருத்தன் ஆயிடுறான், எப்பவுமே செய்யணும். அப்போ நித்திய ஆப்தன் ஆயிடுறான், எப்பவுமே ஏதாவது அடையணும். ஆதல் அடைதல், ஆடுதல் அடையும். இந்த நிலை ஆழ் மனசில் நிறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த குடம் நிறைஞ்சே இருக்கிறதுனால, அது எப்பவுமே பள்ளம் ஆகாததுனால அவனுக்கு ஒரு உணர்வு வருதுன்னு வைங்க. இந்த உப்பு கொடுக்குறாங்க, கசப்பான பொருளை கொடுத்துட்றாங்க, கசப்பான ஒரு செய்தியை சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த நிறைவு குறையாது. அது மேலே ஒரு பொருளை வச்சுட்டு போன மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே போயிடும். நீங்கள் நிறைஞ்ச பானையில் ஏதாவது ஊற்றுங்க, என்ன பண்ணும்? வழிஞ்சு தான் போகும். எவ்வளோ நேரம் இருக்கும்? அப்போலாம் அந்த 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 சமயத்தில் அந்த உணர்வு அப்படி வரும், அப்புறம் வழிஞ்சு போயிடும். வழிஞ்சு அதுக்கு இருப்பிடம் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா அந்த பானை சூட்கேஸ் எவ்வளோ போட்டாலும் அமுக்கிற மாதிரி அது போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அதை துடைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் ஆழ்மனத்தில் இருக்கின்ற ஒரு நிறைவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது நமக்கு வெளிப்படையாக தெரியாது, நமக்குள்ளே இப்போ வந்துடுச்சு. அது
நீங்கள்லாம் இந்நேரம் அந்த நிலையில் அடைஞ்சிட்டீங்க, சந்தேகமே படாதீங்க. ஒரு நிறைவை நீங்கள் வந்து உணர்ந்துட்டீங்க. பல சமயத்தில் நம்ம உபனிஷத்து கேட்க கேட்க அந்த நிறைவில் தான் இருக்கிறோம். ஆஹா, இதுவரையே என்னுடைய நிலை, இப்படி தானே நானும் இருக்கிறேன், அந்த குரு சொல்கிற மாதிரி தானே என் உணர்வுகளும் இருக்குது, நான் அந்த நிலையில் தானே இருக்கிறேன், இனிமேல் என்னத்தை வெட்டி முறிக்கணும், எதை நான் அடையணும், எதை நான் சம்பாதிக்கணும், இன்னும் மிச்ச நாள் ஏதாவது சம்பாதிக்கணும்னா சம்பாதிப்போம், ஏதாவது அடையணும் அடைவோம். அது வந்து என் நிறைவுக்காக இல்லை, இந்த மனம் என்ற பானையை நிறைப்பதற்காக அல்ல. நான் நிறைந்திருப்பதனாலையும் எனக்கு போதிய அவகாசம் இருப்பதனாலையும் நான் அதை செய்கிறேன். சூப்பர்ஃப்ளூவஸ், அது வழிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து யாராவது உப்பு கரிக்கிற மாதிரி கொடுத்துட்டு அது அவங்க முன்னாடி துப்ப முடியல, முழுங்கிறதும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஆழ் மனசில் ஒரு நிறைவின்மையை நீங்கள் உணர மாட்டீங்க. அந்த நிறைவு எப்பவுமே இருக்கும். அடுத்த நிமிஷம் அதை துப்பிட்டு வெளியே போன உடனே அது பானையிலேருந்து ஊற்றுனது வழிஞ்சு ஓடின மாதிரி மறைஞ்சு போயிடும். எவ்வளோ நேரம் இருக்குது அதுங்க? அதுதான் நம்ம எஃப்ஐஆர்னு சொல்கிறோம். இந்த பிராதிபாசிக நிலை மிக குறைவான, அடிக்கடி வந்தது, இப்போ அந்த ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சி போச்சு. இந்த பிராதிபாசிக நிலை, அத்தியாச நிலை இன்டென்சிட்டிவாக இருந்தது, அது வந்து குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வழிஞ்சு போகிறதுன்றது வேகமாக நடக்கிறதுனால ரிக்கவரியும் நமக்கு குயிக்காக இருக்கிறதுனா நம்ம பார்க்கணும். இதுக்கு மேலே நம்ம ஞானிகிட்ட பெரிய அதிசயம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது மாதிரி அத்தியாசமே வரக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சான்னா அவன் உலகத்துலேருந்து பிரிஞ்சிருந்து எங்கேயாவது இருக்கணும். அதுக்காக சில பயிற்சி சில அத்தியாசங்கள் அதிகம் இல்லாத நிலையில் நம்ம மனனம் பண்ணி அசை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அத்தியாசம் கொடுக்குற இந்த சுற்றுச்சூழலே இருந்துட்டு இருந்தால் உங்கள் மனசு எப்பவும் ஓயாமல் அது போராட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா சாதன ரூபத்தில் இருக்கிற ஒரு ஞானி இப்போ தான் வந்து சிரவணம் பண்ணியிருக்கிறான். இப்போ அசை போடுறதுக்கு கூட நேரம் வேணும் இல்லையா? அசை போட்டு இந்த எண்ணத்தில் நம்ம அசை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குற சந்தர்ப்பத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும். 24 மணி நேரத்தில் அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். உலகத்துக்கு கொஞ்சம் ஒதுக்குவோம். முதல்ல 100% உலகத்தோடு இருந்தோம். இப்போ 75% உலகத்துக்கு கொடுத்துட்டு 20% அசை போடுவோம். நாளாக இந்த கிருதகிருத்திய நிலையும் இந்த ஆப்தவியம் என்று சொல்லக்கூடிய அந்த அடைந்து விட்ட நிலையும் செய்துவிட்ட நிலையும் நமக்கு உணர்வுக்குள்ளே வந்த உடனே புதுசாக சங்கல்பங்கள்லாம் ஒதுக்கிறது இல்லை, புது ப்ராஜெக்டு ஒன்றுக்கிறது இல்லை, புது உறவுகளை கூட நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. இல்லைனா புதுசாக உறவுகளை நம்ம கண்டுபிடிக்கிறதும் அப்படிமா இருப்போம். அப்படியே உறவுகள் ஏதாவது புதுசாக வந்து ஒட்டினாலும் அவங்க ஒழிஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் வரும். இந்த நிலை வரும் பொழுது அசை போடுறதுக்கு 50% நேரம் இருக்கும். ஏன்னா இன்னொரு 50% உங்களை கவனிக்கிறதுக்கும் வீடு கவனிக்கிறதுக்கும் தேவைப்படும். அப்புறம் நமக்குன்ற ஒரு நிலை வரும்போது கிருதகிருத்திய நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்மளை பார்க்கும்போதே உலகம் அவங்ககிட்ட நமக்கு வேலையை கொடுக்காது. நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா இருந்தால் பார்த்தா போதும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலை வரும்போது நமக்கு 100% அசை போடுறதுக்கு மனனம் செய்வதற்கு நேரம் வரும். முடிஞ்சு தெளிவாயிட்டோம்னா மறுபடியும் நம்ம ஃபுல் த்ராட்டில் ஒர்க் பண்ணலாம். எத்தனை ப்ராஜெக்ட் வேணால் எடுத்து செய்யலாம். ஏன்? இது குடம் நிறைந்த குடம். முன்ன ப்ராஜெக்ட்லாம் குடத்தை நிறைப்பறதுக்காக செய்தது. இப்போ நிறை குடத்தில் தழும்பாத நிலையில் வெற்றி தோல்வி எது வந்தாலும் உங்கள் குடத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை இல்லையா? அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அது தோல்வி அடைஞ்சிருச்சு, அதனால் வருந்துப்படுவானா? அனுத்விக்னமனா அப்படின்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா விகதஸ்பிருஹா, அதனால் வந்து கூச்செடுத்து கும்மாளம் போடுறதும் கிடையாது. அது காரணம் அந்த பானையை முதல்ல நிறைச்சான் பாருங்கள், அந்த நிறைவு அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுத்தா ஓ அப்படின்னு கத்துறான். அந்த பானை போட்டால் நிறைக்க மாட்டேங்குது, பள்ளம் ஆயிடுச்சுன்னு, இன்னும் கொஞ்சம் பள்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் ஓன்னு அழறான். இது ரெண்டுமே ஆரம்ப காலத்தில் இருந்தது. இப்போ பானை நிரம்பிய பானை. அதனால தான் நீங்கள் மலர் மாதிரி இருங்க, உள்ளுக்குள்ளே நிறைந்த சமுத்திரம் மாதிரி இருங்க. இப்போது அவர் சொல்கிறார் பகவான், பல திசைகளிலிருந்தும் நதிகளெல்லாம் தண்ணீரை கொண்டாந்து கொடுக்குறது போல் இந்த ஞானிகளுக்கும்
இந்த பல புலன்கள், ஐம்புலன்கள் வழியாக பலவிதமான உணர்வுகள் உள்ளே வருது தான் சொல்கிறார். வருதுங்கிறார். வந்தாலும் அவன் வந்து சமுத்திரம் மாதிரி கலங்காமல் இருக்கிறான். இந்த உள்ளம் கலங்காத நிலை, இந்த நம்முடைய பானை நிரம்பிய பூர்ணத்துவம், அதில் தழும்புதல் இல்லாத நிலை, இதை நம்ம உணர்கிறோம். இப்படி புரிஞ்சுங்க.